வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயில் புளியோதரை. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்குறோங்க. 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் உளுந்து, 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சிறுஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள் இத்துணூண்டு, 10 இனுக்கு கருவேப்பிலை, 50 புளி, 12 வரமிளகா. வெறும் வடை கடைச்சிட்டியில் இந்த மாதிரி கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேணாம். அதே மாதிரி வேறு வடைச்சட்டிலே உளுந்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் காட்டின ஸ்பூனுக்கு இது எல்லாம் அளவு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சிறுஜீரகம், 3 ஸ்பூன் எள்ளு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதையும் வறுத்து அதோடு கொட்டிடுங்க. ஆரவும் அரைக்கிறதுனால லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நான் பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு 1 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அந்த பெருங்காய கட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறேன். இதே எண்ணெயிலே எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். வரமிளகா காம்போட போடுறேன் நினைக்காதீங்க. நான் அரைக்கிறப்ப காம்பை எடுத்துருவேன். விதை தெரிக்குங்கிறோசரம் அந்த காம்போட போட்டிருக்கேன். கருவேப்பிலை அந்த இனுக்கு நல்லா அலசி காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அந்த இனுக்கு 10 கருவேப்பிலையை உருகி போட்டு அதையும் அதோட போட்டுருங்க. அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயில் உப்பு போட்டுங்க. தேவையான பொருள். ஒவ்வொருத்தங்க சாதத்தில் உப்பு போடுறதுனால நான் உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். நான் சாதத்தில் உப்பு போடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் அந்த புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் பெருங்காய கட்டி, வரமிளகாயை போட்டுக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு புளி நல்லா ட்ரை ஆயிடணும். மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மசாலா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருங்க. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு லஞ்சு போகிறப்ப விசுக்கு நம்ம எண்ணெயில் மட்டும் வச்சு இந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டு சாதம் பரட்டி கொடுத்துடலாம். பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். A few moments later. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயும் கடுகு, கடலைப்பருப்பும் போட்டுக்குங்க. தேவையான அளவு கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. 2 வரமிளகா பிச்சு போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ நான் 1 கிளாஸ் சாதத்துக்கு தான் போட போகிறேன். இது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா அந்த இது கொஞ்சம் பொரியவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அமர்த்திட்டு நம்ம டீ சாப்பிட்ற 1 கிளாஸ் சாதம் இது. 1 கிளாஸுக்கு நான் 2 இது போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது கூட நம்ம சாதத்தை போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கிங்க. பச்சை எண்ணெயை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு பெரட்டி குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாப்பிட்ற மக்களே, இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எந்த டம்ளர் அளவு எடுக்கிறீங்களோ அந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாமே அளவு கொஞ்சம் கூட்டி கொடுத்துங்க. நன்றி மக்களே.